யாத்திரைக்கு தயாராகிவிட்டீர்கள். உங்களை எல்லாம் மணிவாசக பெருமானுடைய தலைமையிலே யாத்திரையாக கைலாயத்துக்கு அழைத்து போவதற்கு தயாராகிவிட்டார். இங்கே அடியே 10 நிமிடம் உங்களுக்கெல்லாம் ஒதுக்குகிறேன். மணிவாசகர் அழைத்து போவதற்கு முன் யாராவது அவர்கள் இல்லங்களிலே சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று நான் கைலாயத்திற்கு போகிறேன், பிறவாமையை அடைய போகிறேன், அதனால் இந்த பணம் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர்கள், பத்திரம் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர்கள், யாருக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு 10 நிமிடம் நேரம் தருகிறேன், நீங்கள் வெளியே சென்று பேசிவிட்டு வாருங்கள். மணிவாசக தலைமையில் நம் கைலாயம் போவதற்கு யாத்திரை போவதற்கு நாம் தயாராக இருப்போம். யாருக்காவது நேரம் வேணுமா? போய் சொல்லிட்டு வரணுமா? இப்ப மணிவாசகர் தான் போய் நம்ம எல்லாரும் அப்ப அழைக்க மணிவாசக பெருமான், மணிவாசக பெருமான் திருவடிகள், மணிவாசக பெருமான் திருவடிகள், மணிவாசக பெருமான் திருவடிகள் வந்துட்டார். மணிவாசக பெருமான் யாத்திரை கிளம்புவோம். யாரை பற்றி கவலை இல்லை, தேகத்தை பற்றி கவலை இல்லை, எந்த உறவு பற்றியும் கவலை இல்லை. சற்று நேரம் இங்கே தயவு செய்து யாரும் சத்தப்பட வேண்டாம், எந்த பேச்சும் வேண்டாம். மணிவாசக பெருமான் இங்கே எழுந்தது உங்களை அனைவரையும் யாத்திரைக்கு கூப்பிடுகிறார். அவன் தலைமையிலே யாத்திரையாக செல்வோம். ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் குருக்கும் வெல்ல கருணையினா ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டியில் வந்து ஒரு பொழுது. யாரெல்லாம் இந்த திருவாசகத்தை எழுதியிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் திருவாசகத்தை முழுதும் போதியிருக்கிறீர்களோ, அந்த அன்பினால் ஆட்பட்ட அடியார்களே வந்து ஒருபடுங்கள், வந்து இந்த கத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள். போவோம், காலம் வந்ததுக்காக பாருங்கள். நாம் கைலாயத்துக்கு போவதற்கான காலம் வந்துவிட்டது. எப்படி சாமி வந்து இப்பொழுதுதானே சாலை நாம் வீட்டிலிருந்து கடற்போது